ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்லேயே பார்த்துருந்துப்பீங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70K பிசி பில்ட் அப்படின்னு ஒன்று வீடியோ போட்டுருக்கேன் அந்த பார்ட் 1 வீடியோவில். அந்த பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருப்பார். என்ன கமெண்ட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நம்மளோட A2D அண்ணன், அதாவது நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க 20K பிசி பில்ட் அப்படின்ட்டு. ஹாய் சோல்ஜர்ஸ். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த மாதிரி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 10K டப்பா பிசி இல்லை 15K டப்பா பிசி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் GTA ஆட முடியும், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நல்லா எடிட்டிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய ஊட்டு நண்பர்கள் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நந்தா ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டுருப்பாரு. அந்த ஒரு பிசியை கம்பேர் பண்ணி இந்த பிசிக்கும் அந்த பிசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்மளா வந்து பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸ் வச்சு பில்ட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நம்மளோட பிசி டாக் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். அதை பற்றி டீட்டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு ஃபேம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண ப்ராசர் ஒன்று இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட AMD 3200G அப்படின்ற ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அண்ணன் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா 4 crore 4 த்ரெட்டோட வந்து வர ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசரில் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஆடி கேம் டெஸ்ட்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும், சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி கேமிங் பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் சொல்லியிருப்பார் அந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் வேறு ப்ராசர் நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா நான் AMD Ryzen 5500 GT வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாமா, அந்த மதர் போர்டுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா A320M சிப்செட் இருக்க மதர் போர்டு வந்து இந்த ப்ராசர் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மதர் போர்ட்ஸ் வாங்க. எஸ், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மதர் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசர் சூட் ஆகும். அண்ட் அந்த சிஸ்டமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். அதில் யூஸ் பண்ண SMBS வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 450 வாட் SMBS யூஸ் பண்ணியிருப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த TDP வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசருக்கு வந்து ரொம்ப கம்மி தான். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா, ஓரளவுக்கு இல்லை நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதர் போர்டில் ஃபிட் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நாங்கள் சொல்கிற ப்ராசர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்களே உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராசர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்த பெஞ்ச் மார்க்கிங்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன அந்த 5500 GT வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு 3600G விட. நான் தான் என்ன சொன்ன அந்த ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா அதோட விலை வந்து 6700. ஏன்னா வந்து ஒரு 20K கூட தான் பிசி பில்ட் பண்ணியிருப்பார். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு அதிகமாக போட்டு வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த 5500 GTயோட விலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 10,000 வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் பார்க்கும்போது, ஈவன் வந்து அந்த 3600G வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் அதிகமாக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணால் மாறலாம். நான் சொல்கிற ப்ரைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ப்ரைஸ் எப்போ வேணால் ஏறும் இறங்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஸ்டாண்டர்டாக அந்த ப்ரைஸ் சொல்ல முடியாது. மேபி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். திங் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற இந்த சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மதர் போர்ட் செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மதர் போர்டு எடுத்துக்கிறேன். இப்போ மதர் போர்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசர் எடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 7600 ப்ராசர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க AM5 சாக்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசர் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா ப்ராசர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 3600Gலேயும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க AM4 சாக்கெட் அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன ப்ராசர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 5500 GTலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து AM4 சாக்கெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்ட் சீரிஸ் இருக்கும். நீங்கள் ப்ராசரில் இருக்க AM4 மதர் போர்ட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்ட்ஸ் வரும். அந்த இமேஜ் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறேன் என்னென்ன சீரிஸ் இருக்குது அப்படின்ட்டு, எந்தெந்த சீரிஸில் எந்தெந்த ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சைடில் எங்கேயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டெல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சீரிஸ் இருக்குது. இன்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா வந்து LGA 1700 சீரிஸு, LGA 1200 சீரிஸு, 1150 சீரிஸு, LGA 2666 அப்படின்னு சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 சீரிஸ் வச்சுருக்காங்க. 4 மட்டுமா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய சீரிஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராசர் எந்த சீரிஸுக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மதர் போர்ட் சூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து 3600 போட்டால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட 5500 இது போட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அதுக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ், உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அதே மதர் போர்டில் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5500 GT ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பெஞ்ச் மார்க்கிங்ஸோட ரிப்ளை தரேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட AMD Ryzen 5500 GT ப்ராசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஆவரேஜ் CPU பெஞ்ச் மார்க் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 20,390 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன AMD Ryzen 3600G இல்லை, பட் 3000 பிளெயின்
பிளெயின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, அந்த 3600 பிளெயின். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17,758 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 3600 அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த பெஞ்ச் மார்க்கிங்ஸில். சினிபெஞ்ச் R23 மல்டி கோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராசர் எப்படி பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து AMD Ryzen 5 5500 GT வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6905 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கு. AMD 3600G வந்து பார்த்திங்கன்னா 3609 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கோரில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது ரெண்டுத்துக்குமே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பட்ஜெட் அதிகமாக இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5500 GT வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டுமா நான் சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இன்னொரு டவுட் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கிங் பற்றி ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன். அந்த நெட்வொர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்ஸில் வந்து போட்டிருந்தார். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லிடலாம். ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 24 சாக்கெட் பின் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மதர் போர்டில் நீங்கள் சொல்லுவீங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 பின்ஸ் 8 பின் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட CPUவில் சொல்லுவீங்க. 6 பின் 8 பின் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட GPU, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட SMBSலேருந்து வர இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட GPUக்கு தருவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா SATA ஒன்று இருக்கும். SATA கேபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட HDDக்கு SSDக்கு வந்து தருவீங்க. ஒரு வேளை வந்து NVMe SSD இருந்துச்சுன்னா அது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டில் நீங்கள் வந்து வச்சுருவீங்க, அதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருவீங்க. அதுக்கு உங்கள் மதர் போர்ட் சப்போர்ட் பண்ணும். அந்த ஆமாம் NVMeயோட SSD வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க மதர் போர்ட், அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மதர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 RAM ஸ்லாட் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேம்ஸ் போட்டுருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராசர் வைக்கிற இடம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசர் வச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா அதில் லாக் ஆகிடும். அண்ட் இந்த ப்ராசர் மேலே வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். இந்த சிரஞ்சில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தெர்மல் பேஸ்ட் வாங்கி லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட கூலர் ஃபேன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராசரோட சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா கூலர் ஃபேன் தருவாங்க. அந்த கூலர் ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூஸ் இருக்கும். பின்னாடி இங்கே ஒரு எக்ஸ் மாதிரி ஒன்று தந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வச்சு கனெக்ட் பண்ணி உங்களோட கூலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வச்சுருவீங்க. வச்சதுக்கடுத்து உங்களோட ரேம்ஸ் வச்சுருவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாட் வந்து நம்மளோட GPUக்கு, இந்த GPU வந்து பார்த்திங்கன்னா அதை கனெக்ட் பண்ணும். உங்களோட GPU வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுத்துன்னு போயிட்டு உங்களோட SMBSயில் தருவீங்க. அதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட GPUவில் 6 பின் இல்லை 8 பின் சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த பின் வந்து பார்த்திங்கன்னா 6 இல்லை 8 பின்ஸ் இருக்கும். ஸோ அந்த பின்ஸை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுவீங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 24 பின் சாக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக SMBSலேருந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்கெட் இதில் சொருவீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 பின் நான் சொன்ன மாதிரி 12 வோல்ட் 8X 4 பின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா இதில் சொருவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கேபிள் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதேமாரி உங்கள் SMBS அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் SMBSலையும் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி வந்து கேபிள்ஸ் கொடுத்துருவாங்க. அது பாருங்கள், இது வந்து மதர் போர்டுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட CPU, அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 8X பின். ஸோ நெக்ஸ்ட்டு SATA. ஸோ SATA வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி HDDக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா GPUக்கான அந்த கேபிள் கொடுக்கல. மேபி நீங்கள் வாங்குற இப்போ மாடர்ன் SMBSல வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பழைய SMBS, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து SMBS இது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கேபிள் மேனேஜ்மெண்ட். ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது ஈஸி. பட் அதை வந்து ஒரு கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா வச்சு டேக் பண்ணி அதை வந்து கரெக்டாக ஒரு வழியில் வந்து வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிகினர் இல்லை யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கும். பட் வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். நான் இப்போ சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மதர் போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பின்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்லாம் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா USB. ஸோ USBயோட கேபிள்ஸ்லாம் இங்கே சொல்லுவீங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா SATA 6GBS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிள்ஸ்லாம் இங்கே சொல்லுவீங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நேமிங் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் போடுங்க. நான் வந்து அதுக்காக தனி வீடியோ இல்லை அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு கேபிள் கேட்டிருப்பாரு. 16GB ஏதோ கேட்க வராரு. ஐ திங்க் ரேம் தான் நினைக்கிறேன். அந்த ரேம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு கேட்டிருப்பாரு. எஸ், ரேமை பொறுத்த வரைக்கும் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். பட் ஆனால் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பெருசாக எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த பெஞ்ச் மார்க்ஸோட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இங்கே ஐ பட்டனில் கொடுக்குறேன். மேபி வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கருத்து. உங்களுக்கு வேணால் மாற்று கருத்துக்கள் இந்த வீடியோவில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விட்டு போங்க. அண்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா PC Talk நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்டை போட்டு போங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். அண்ட் தென் பாய்.